அயனே ஆடிய பாதமுனிடிய யானை முகத்தோடு விநாயகா தேடிய போதே வல்லம் தேடிய போதே சீக்கிர நீ அருள்வா அடை முகத்தோடு விநாயகர் அரணார் திருமகனே அருள் பெரும் ஜோதி அத்தி முகத்தோடு விநாயகா அரணார் திருமகனே அருள் பெரும் ஜோதி அத்தி முகத்தோடு விநாயகர் அத்தி முகத்தோனே சத்தி கணபதி அத்தி முகத்தோனே வந்தட அருள் புரிவார் யானை முகத்தோடு விநாயகர் வாசம் புகழ் கூடம்மா வில்மணி தாளத்துடன் வன்மையுடனுடனு சபைதனில வீசி கம்படியுடன் தாள வரிசையுடன் வீசி கம்படியுடன் விமலாருள் புரிவார் யானை முகத்தோடு விநாயகர் அயனே பாடிய நாவலர் சூடிய பாடிய நாவலர் சூடிய தமிழிசை பதரும் பெருமாளே விநாயகா பாடிய நாவலர் சூடிய தமிழிசை பதரும் பெருமாளே விநாயகர் பாலொன்னு வேலொன்னு நந்த கோபால் பாலொன்னு வேலொன்னு வந்தன கருள் புரிவார்
அருள் புரியும் நாங்க விருத்த குர கதைகள் பகவானே உச்சினி மாகாணி கதைகள் பாடு உச்சினி மாகாணி ஆண்டவ உடையவனே அருள் புரிவா மகாளி மலை முருக உச்சினி மகாளி உடையவனே பாடுகின்ற பாடுகின்ற எந்த பகவான் ஆதி பராசக்தியோடு அகில உலகமெல்லாம் படியளக்க வேண்டும் என்று உமை பார்வதியோடு 2 பேர்களும் வருகின்ற போது எங்கெல்லாம் படியளந்து வருகின்றார் ஆண்டவன் பகவானும் அம்மை பார்வதியும் அவர் மேலோகத்தில் படியளந்தார் முக்கடான சிவபெருமா 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 இந்திரலோகோ சந்திரலோகோ யமலோகோ பகவானோ படியளந்து மத்திவலோகோ படியளந்து ஆண்டவனோ வருகின்ற வேளையில என்னையாது அங்கு என்னையாது நடக்குமானா ஆண்டவன் பகவான் அகில உலகமெல்லாம் படியளந்து அம்மை பார்வதியோடு வருகின்ற போது அங்கு ஒரு இடத்தில் ஒரு சிறுநஞ்சிறு பாலகன் முனிகொப்பில் இருந்து அடிகொப்பை வெட்டி கொண்டிருக்கின்றான். வெட்டுகின்ற போது அம்மை பார்வதிய பகவானே ஆகாய மார்க்கமாக போய் கொண்டிருக்கின்ற போது ஆண்டவா என்ன சுவாமி ஒரு சின்னஞ்சிறு பாலகன் தெரிந்து தெரியாமலும் முனிகோப்பில இருந்து அடிக்கோப்ப விட்டுதான் வெட்டுகின்றானே. வெட்டுகின்ற போது அவன் கீழ் விழுந்தானால் தாய்க்கு பிள்ளையாக சேரமாட்டான் பகவானே, தவிடுபுடிய ஆகி விடுவான். ஏ பார்வதி வரும்போதே உன்னிடத்தில் நான் சொன்னேனே மறுவார்த்தை பேசக்கூடாது என்று சொன்னேன்.
சொல்லிதானமா கூட்டு வந்தேன். மௌனமாக இரு என்று சொன்னேனே கேட்டாயா? எங்க கேப்பா எங்க உன் வாயை வைத்துக்கிட்டு இருக்கின்ற மாட்டேங்கிய. பிடிவாதக்காரி ஆண்டவா பகவானே. என்ன சுவாமி? சின்னஞ்சிறு பாலகனும் ஆமா ஐயா முனி கோப்பிலிருந்து அடி கோப்பு வெட்டுதான் வெட்டி கொண்டிருக்கின்றான். ஆமாண்ணா அவன் விழுந்தானானால் ஆமா தாகி பிள்ளையாக மாட்டான். இந்த தாரணியில் வாழ மாட்டான். ஆண்டவனே பகவானே என்னுடைய வார்த்தைகளும் சின்னஞ்சிறு பாலகந்தான் அறியாத பாலகந்தான் அவனை நம்மளதும் காப்பாற்ற வேண்டும். காப்பாற்ற வேணும் ஐயா. ஐயா வேணும் ஐயா. பார்வதியா சொல்லுவாளா சொல்லுவாளா சின்னஞ்சிறு பாலகந்தான் சிறு குழந்தை பாலகந்தான் அம்மா பார்வதியே அவனுடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டது. அதனால இப்படி செய்து கொண்டிருக்கின்றான். எம்மா பார்வதி. பார்வதியே உன்னுடைய அருள் இருந்தால் காப்பாற்றிக் கொள். என்னுடைய அருள் இருந்தால் நான் காப்பாற்றிக் கொள்கின்றேன். ஆமா அம்மான்னு சொன்னா பார்வதி நீ காப்பாற்று. ஆண்டவன் பகவான் காப்பாற்றுகின்றேன். சரி ஆண்டவன் என்று அவர் ஆண்டவனே என்று சொல்லி உமை பார்வதியால் சம்மதித்தாள். ஆட்டுமன்று சம்மதித்து அவளோ அங்கு என்ன யாது நடக்குமாடார். அம்மான் என்று சொன்ன நான் காப்பாற்றுகிறேன். அப்பான் என்று சொன்னால் என்று சொன்னார். அந்த படுவாவிய சிறு குழந்தை அருவாளை கொண்டு முனு கொப்பில் இருந்து வெட்டுகின்றான். வெட்டுகின்ற போது கொப்பு கிளையும் வெட்டுகின்ற போது அவன் எப்படி வெட்டுகின்ற போது என்ன சொல்லி இருந்தால் ஐயோ 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 என்று ஐயோ என்று அவட பாவி அவ கீழ் விழுந்தான். ஐயோ என்று நானே செத்தேன் 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 செத்தேன். சிறு குழந்தை அவ கீழ் விழுந்தான். கீழ் விழுந்த போதல்லவோ அந்த சின்ன சிறு பாலகந்தான் அவன் செத்துதானே மடிந்தானே. பாவி மடிந்தானே அவட செவனாக சேர்ந்தானே. மடிந்தானே
அவனை கண்ட பார்வதியால் அந்த பகவானிடத்தில் சொல்லு ஆண்டவா பகவானே உங்களுடைய வார்த்தை நான் கேட்காமல் சொல்லிவிட்டேன். சிறு குழந்தை பாலகன் முடிகொப்பிலிருந்து அடிகொப்பி வெட்டுகின்ற போது கரணம் தப்பி கீழ் விழுந்த போது மாண்டு மடிந்து விட்டானே. இனிமேல் மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று சொல்லி அம்மை பார்வதியால் எங்கு வருகின்றார்கள். அந்த நாகராஜன் அந்த நாகராஜ நாகக்கண்ணி தவம் இருக்கின்ற இடம் அருகே இடமதிட இரண்டு பேரும் வாராரே இடமதிட அந்த ஆண்டவன் பார்வதியும் ஊசி நாட்டி வாசி அடைக்கி நாகராஜன் நாகக்கண்ணியும் தவம் இருக்கின்ற நாளில் ஆகாய மார்க்கமாக அனுரூபமாக வந்த அம்மை பார்வதியும் பரமசிவனும் கண்ணாலே கண்டு அப்ப அம்மை பார்வதி ஆண்டவா வயதான தோட்டமா இருக்கின்றது. 12 வருட காலம் இந்த நாக சர்ப்ப கூட்டங்கள் இதற்காக தவம் இருந்து வருகின்றார். பாராமுகமா இருந்து விட்டீர்களே பார்வதி, இப்பந்தான் சொன்னனே அது வரைக்கும் வாயை மறுத்து பேச மாட்டோம் என்று சொன்னையே பார்வதி, இப்ப மறுவார்த்தை பேசுகின்றே. ஆண்டவா ஒரு பெண்ணான பெண் மனசு பெண்ணானுக்கு தெரியும். இந்த நாகக்கண்ணி பெண்குடியால் வயது முதிர்ந்தது போல் தெரிகின்றது. எதற்காக தவம் இருந்தார் என்று அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்று கேட்கின்ற போது ஆண்டவன் பகவான் அவருடைய தவத்திலே இறங்கி நின்ற போது நாகராஜன் சேர்ந்தார். நாகராஜ நாகக்கண்ணி அவரை சுத்தி தானே வளமை வந்தார், வளமே வந்தார். தொகைஈசனைதார் தந்தனிதார் வளமே வந்தார். அவளோ 4 ஓரம் சுத்தி வந்தார். நாகராஜ நாகக்கண்ணி நலமுடனே நல்ல சேர்வை செய்தார். ஏ நாகராஜ நாகக்கண்ணி எதற்காக தவம் இருந்தீர்கள்? உங்களுக்கு என்ன வர வேண்டும்? எதற்காக தவம் இருந்தீர்? ஆண்டவன் பகவானை நினைத்து அப்ப நாகராஜ நாகக்கண்ணி என்ன சொல்கின்றார்? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, இந்த நாகலோக பட்டணத்தில் 2 பேரும் வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கு பின்னாலே ஏந்தும் குழந்தை சொல்வோம் எங்க இல்லையா, குழந்தை வேறோ வேணுமென்று வேணுமென்று ஐயா கொடிய தவோ செய்தமையா வேணுமென்று அயட மதனை வர வேணுமென்று மாதவமோ செய்தமையார் குழந்தை வர வேணுமென்று
கொடிய தவமதுதான் செய்தமையா பிள்ளை வர வேணுமென்று வேணுமென்று பெருந்தவசி செய்தமையா வேணுமென்று நாகராஜ நாகக்கண்ணியும் ஆண்டவன் பகவான் தவத்திலே இறங்கி அவள் தவத்திலே என்ன வர வேண்டும் என்று கேட்கின்ற போது நாகராஜ நாகக்கண்ணி ஆண்டவன் பகவானிடத்திலே கோடான கோடி செல்வம் இருந்தும் ஆண்டவ பகவானே எங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை ஐயா அனைத்து செல்வம் இருந்தும் மண்ணையாள மதலை செல்வம் இல்லையே பகவானே என்று சொல்லி மனம் வருந்தி புலம்புகின்றார். அவர்களுடைய திரு ஏற்று கணக்கை எடுத்து பார்க்க சொன்னார். சித்திரபுத்திர நேனாரை எடுத்து பார்க்க சொல்லும் போது இந்த நாகராஜோ மன்னனோ போன பிறவியிலே பேடுவனாக பிறந்து சூழ்மானை அம்பு போட்டு பானம் போட்டு கொண்டதினால் இந்த நாகராஜ மன்னனுக்கு 7 தலைமுறைக்கும் குழந்தை கிடையாது மன்னா என்று சொன்னார் சித்திரபுத்திரனார். சரி, அவர்கள் நாகராஜ மன்னனிடத்திற்கும் குழந்தை இல்லை, இந்த பெண்ணாக பிறந்தாள், அவள் என்ன பாவம் செய்தா? நாகக்கண்ணி அவளுடைய திருக்கணக்கை எடுத்து பார்க்கின்றார் சித்திரபுத்திரனார். அவளுடைய திருக்கணத்தை எடுத்து பார்க்கும் போது ஆண்டவா பகவானே, இந்த நாகக்கண்ணி பெண்குடியால் போன ஜென்மத்தில் ஆமா கருவாக செலுக்கின்ற கரிமருந்தை கொடுத்து அனைத்து செல்வத்தையும் கொன்று விட்டாள். இந்த பாதகத்தை ஆமா கருவாக செலுக்கின்ற கருவை கலைத்தாள். மருத்துவராக இருந்து கருவை கலைத்த தோஷத்தினால் இவளுக்கு ஏந்தும் குழந்தை கிடையாது. ஆண்டவ பகவானே, இவர்களை 2 பேர்களும் அவள் அரண்மனைக்கு அனுப்பிடுங்கள் என்று சொன்னார் சித்திரபுத்திரனார். அம்மை பார்வதியோ நினைக்கின்றாள், நாகராஜனும் நாகக்கண்ணியும் குழந்தை வாரோ தராவிட்டால் கோவலயத்தில் நாங்க வாழ மாட்டோம். ஆண்டவ மதலை வாரோ தராவிட்டால் மாநிலத்தில் நாங்க வாழ மாட்டோம். என்று சொல்லி நாகராஜ நாகக்கண்ணியும் உடவாளை உருகின்றார், உயிரை மாற்றிட செய்கின்றார். அம்மை பார்வதியார் தடுத்தால், ஆண்டவா பகவானே, நாகம் என்ற சட்பத்துக்கு மேலவாத்திய கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டி அன்புடன் அழைக்கின்றார்கள். மதிய கூடை நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் ஊர் பொதுமக்கள் அனைத்து சமுதாய பொதுமக்களும் மதிய கூடையில் கலந்து அம்மன் அருள் பெற்று அருள்வாரித்து செல்லுமாறு விழா கமிட்டியார் அன்புடன் அழைக்கின்றார்கள். மேலவாத்திய இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டி அன்புடன் அழைக்கின்றார்கள். அம்மை பார்வதியால் என்று சொல்லும் போது ஆண்டவன் பகவான், ஏ பார்வதி, என்னுடைய வார்த்தை கேட்காமல் அற்பம் என்ற சர்ப்பத்துக்கு இந்த நாகக்கண்ணிக்கு நீ 8 நல்ல குழந்தையாக ஏ நீ போய் பரப்பயம்மா நம்ம குழந்தையாக
சொன்ன போது பகவான் சொன்ன இடத்தில் நாகக்கண்ணி 8 முட்டைகளை இட்டெடுத்தால் 8 முட்டையில் எடுத்த போது 8 முட்டையில் எடுத்த போது கருவாக உருவாக செலுக்கின்ற போது நல்ல மத்தியான மதியம் போல இந்த செவ்வாய்க்கிழமையில ஒன்றோடு ஒன்றுபட்டாக முட்டை வருகின்ற போது இந்த தாயான அம்மை பார்வதியா உச்சினிமாலி பறக்கின்றாள். மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையில அந்த ஒளியானது பட்டது சூரிய வெப்பமான பட்ட போது அம்மை எப்படி பறந்து வருகின்றாள். ஒன்னாவது முட்டையேல ஏ ஒத்தியாடி பறந்து வாரா ஏ ஒன்னாவது முட்டையில ஏ உச்சி மாடி பறந்து வாரா அம்மா இரண்டாவது முட்டையில ஈஸ்வரியா பறந்து வாரார். அம்மா மூணாவது முட்டையில அம்மா முப்புடாது பறந்து வாரா ஏ மும்பியம்ப முப்புடாது ஏ நாலாவது முட்டையில ஏ நாகக்கண்ணி பறந்து வாரா ஏ அஞ்சாவது முட்டையில ஏ அபிரேக சுந்தரியா ஏ அட்டகாளி 8 பேரும் நல்ல 6வது முட்டையில அம்பிகைய பறந்து வாரா ஏ 7வது முட்டையில ஏ எம்பெரும தங்கையவா யாரிர ஆடி வாரா உச்சினிமா பிறந்து வாரா ஏ 8வது முட்டையில ஏ மாரியம்மா பிறந்து வாரா எம்ம பிறந்து வரும் வேலையில ஏ வேலை நல்ல வேலையம்மா உனக்கு விளையாடும் சமயம்மா உனக்கு மத்தியான மதியம் போல உச்சி வேலையில ஏ வாராணி பிறந்து வாரா ஏ அட்டகாளி 8 பேரும் ஏ சர்ப்பத்துக்கு பிள்ளையாக உனக்கு வேப்பங்கொட ஒரு கையில யாத்த விளையாடி வாராளே ஏ தாயான உச்சி மகாளி உனக்கு ஆடி வளம் பாடுவாளா நீ வேப்பங்கூட கையில் அடித்து யாத்த வெள்ளி பிறப்பு கையில் அடித்து ஏ ஐயவன வயிற வேறு ஏ வண்டிக்கார வயிற வேறு நீ விளையாட பிறந்த வேறு உனக்கு சிங்கமுக தண்டியாளா ஏ வண்டிக்கார வயிற வேறு ஏ ஆடுவாரம் ஆடுவாரம் ஏ ஆளாளி போடுவாரம் ஏ அம்மையான உச்சி மகாளி உனக்கு மஞ்சான முகமனாகி ஏ மயிருண்ட கண்ணாளாகி நீ செக்கச்ச வப்பனாகி ஏ தாயான வேச்சியம்மா ஏ வண்டிக்கார வயிற வேறும் உனக்கு ஆடுவாரம் ஆடுவாரம் ஏ தாயான உச்சி மகாளி உச்சியில பிறந்த வேலை உச்சி கண்ணீர் பிறந்த வேலை ஏ உச்சினி மகாளியம்மா உனக்கு ஜாபு பிறந்ததம்மா உனக்கு விஜயநகர் பட்டணத்தில் உனக்கு கும்பகோண பிறந்ததம்மா நல்ல கும்பகோண பட்டணத்தில் நீ கும்பத்தில் கொடுவிருப்பா ஏ கோதையான உச்சி மகாளி ஓ கோபாலம் தங்கையம்மா நல்ல ஆடி வாழ பாடி வாரா ஏ தாயான உச்சி மகாளி உனக்கு மஞ்சான பெட்டாளாகி நீ மயிருண்ட கண்ணாளாகி ஓடச்சாலையாளாகி ஏ கோபால தங்கையம்மா ஏ ஐயாவோட வண்டிக்காரர் உனக்கு ஆதாளி போடுவாரா உனக்கு பின்னி வரும் ஆள்களுக்கு ஏ குலவசத்தை போட்டு வாரா உனக்கு மஞ்சான பொருளாகி ஏ தாயான உச்சி மகாளி ஏ ஆடுவா பாடுவாளா அதாடி போடுவாளா அம்பையான உச்சி மகாளி வேப்பம் கூட கையில் எடுத்து நீ வீதி விளையாடுவாளா சொல்லி வரம் கொடுப்பாளா அம்மையான உச்சி மகாளி நீ சொல்லி வர கொடுப்பாளா நீ போதிகளி வாய் திறந்து
மஞ்சள பெட்டழகி நீ மையிருண்ட கண்ணழகி உனக்கு வடக்க விழுந்த ஜட நல்ல வடகடலும் நீராட ஏ தாயான உச்சி மகாணி நீ தாண்டவம் புரிந்து வாரா ஏ கொண்ட கணவனைத்தான் ஏ அம்மையான உச்சி மகாணி நீ கூத்தாட பார்த்தவனே வேப்ப கூட ஒரு கையில உனக்கு வெள்ளி பரப்பு மறு கையில அம்மையான உச்சி மகாணி உனக்கு வடக்க விழுந்த ஜட உனக்கு வடகடலும் நீராட உனக்கு தெக்க விழுந்த ஜட சாமியாடும் பக்தர்கள் தெக்கடலும் நீராட உனக்கு கீழே விழுந்த ஜட உனக்கு கீழடலும் நீராடு ஏ தாயான உச்சி மகாணி உனக்கு மஞ்சள மார்பழகி உனக்கு மயிலிட்ட கண்ணழகி செப்ப செவப்பழகி நல்ல செஞ்சு விடுக்கும் முட்டழகி மயிரிண்ட கண்ணழகி மாயோட தங்கையம்மா உனக்கு கோட சாட ஏழகி ஏ அம்மையான உச்சி மகாணி ஆடி வாழ பாடுவாளா ஐயா வாழ வைரவரு நீ ஆடி வாழ பாடுவாரா ஏ வண்டிக்கார வைரவனோடு உனக்கு ஆடி வரும் கால்களுக்கு நீ வண்டிக்கார வைரவனே உனக்கு ஆகாரம் பூ சல்லடமா உனக்கு தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஏ ஐயா வாழ வைரவரே உனக்கு தூண்ல பூ சல்லடமா இந்த உச்சி மகாணி வாசலிகளே உனக்கு மத்தியான மதியம் போடு உனக்கு மதிய உச்சி வேலையிலே மையிருண்ட கண்ணழகி ஏ அம்மையான உச்சி மகாணி ஏ தாயான ஜாட்சிமாணி நீ செக்க சவப்பழகி நீ செஞ்சு கொடுக்கும் பொட்டழகி அம்மையான உச்சி மகாணி நீ கோட சாட ஏழகி நீ குங்குமுக பொட்டழகி ஏ அம்மையான உச்சி மகாணி நீ வங்கி சாட ஏழகி நீ வாடாமணி பொட்டழகி என் மாயனோட தங்கையவா போட சாட ஏழகி உனக்கு ஓட பண்ண ஒரு முடியும் நீ வெள்ளி பேரம்பாடுப்பா